உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களால கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு நல்லது நடக்கும். மொத்தத்துல உங்க குடும்பத்துக்கே நீங்க நல்லது பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஆனா உங்க உடம்ப பாத்துக்கோங்க. உங்க பையனோ பொண்ணோ வாழ்க்கையில சங்கடப்பட்டு இருக்காங்க. சார், என் பையன் திருமண வாழ்க்கை ஃபெயிலியர்ல இருக்கான். இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். பிறக்கும் போதே சில விஷயங்கள் எழுதியிருப்பான் ஆண்டவன். மண்டையில எழுதி மசுரால மூடி இருப்பான். இதை என்னெல்லாம் எழுதியிருப்பானோ அதெல்லாம் இப்ப நடக்கும். கடகராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி 6-9 அதிபதியான குரு உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டாரு, உச்சம் அடைகிறார். இதனால் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு சொல்வடை உண்டு. என்ன அப்படின்னா, ஜென்மகுரு காராகிரக வாசம் அப்படின்ட்டு. இது ஜென்மகுருன்னு என்ன, உங்கள் ராசிக்குள்ளே குரு வர்றாரு, அது பேர் ஜென்மகுருன்னு பேர். அந்த குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார். காராகிரக வாசம்னா என்ன, ஜெயில் வாசம்னு பேர். உடனே பயப்படணும், சார் நான் தப்பே பண்ணலை சார், நான் என்ன சார் பண்ணுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக உங்கள் உடம்புல வியாதிக்கான மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான நேரம். உடம்புல வியாதி இருக்குது அப்படின்னா தீர்வு கிடைக்கும். உடம்புல ஏதாவது அசௌகரியம் இருக்குன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியிலேருந்து எங்கே பார்க்க போகிறாரு, கடகத்திலேருந்து விருச்சிக ராசி 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இந்த 5ஆம் இடம் என்ன, 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானம், அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு விரயஸ்தானம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ கடன் அடைப்பீங்க, ஆரோக்கியத்துக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக செயல்படுவீங்க. எதிரிகளை செட்டில் பண்ணுறதுக்கான செலவுகள் ஏற்படும். ஸோ விச் மீன்ஸ் தட் ஹெல்த் இஷ்யூஸ் மற்றும் கடன் இது ரெண்டையும் தீர்க்கறதுக்கான நேரம். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருப்பீங்க, நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீங்க. உங்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஏற்கனவே சண்டை போட்டுட்டு போனான் பாருங்கள், அவனும் திரும்பி வருவான். தப்பு பண்ணிட்டப்பா, அவங்ககிட்ட வந்தவன், நான் சண்டை போட்டேன், நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் வேணும். அவனால் டைரெக்டாக கேட்க முடியாது, நான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு கேட்க மாட்டான். எனக்கு உன்னோட அட்வைஸ் வேணும். சரி, போனால் போட்டு போ, நீ இருந்துட்டு போ, நீயும் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் பெருந்தன்மையாக ஏற்றுக்கணும். வந்துட்டான் பார், என்னை அவமரியாதை பண்ணிட்டு போனான்ட்டு அவன் மேலே வன்மத்தை வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு சனி கெடுதலை கொடுப்பாரு, உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. இப்போ குரு பார்வையில் சனி இருக்கார். இத்தனை நாள் என்னென்னா, நீங்கள் என்னதான் நல்லது பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல பேர் வந்திருக்காரு, உங்களுக்கு லாபம் இருந்திருக்காரு, பதவி உயர்வு கிடைச்சிருக்காரு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வே இல்லையே. ஏன் அப்படின்னா, சனி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, பதவி உயர்வை ஸ்தானம், கௌரவ ஸ்தானத்தை பார்க்குறாரு. கௌரவமே இல்லை. 10 பேர் இதற்கு நீங்கள் ஒரு பெரிய டாபிக் சொல்லியிருப்பீங்க, அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. உங்கள் பேச்சுக்கு மரியாதை நடந்திருக்காது. இப்போ அன்னைக்கு அவர் சொன்னார், உங்கள் பேரை சொல்லி கடகராசிக்காரர் சொன்னார், அவர் சொன்னார்ப்பா, முன்னாடியே சொன்னார்ப்பா, நமக்கு தான் அறிவு இல்லை. இந்த அறிவு அப்போவே வந்திருந்தால் அவன் நல்லா இருந்திருப்பான். ஆனால் வராது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களால் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு நல்லது நடக்கும். உங்களால் உங்கள் தந்தைக்கு நல்லது நடக்கும். ஸோ மொத்தத்தில் உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் நல்லது பண்ணக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஆனால் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. இதில் ஜாதகம் வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால், ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதுனால லீகல் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இதுதான் உங்களுக்கு இந்த காராகிரக வாசம்னு சொன்னேன். அதே மாதிரி வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரேஷ் டிரைவிங் கூடாது, இந்த லேட் நைட் டிரைவிங் கூடாது. நான் நல்லா ஓட்டிகிட்டு இருந்தேன் சார், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தேன், என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு செகண்ட் கண்ணு சொருகிடுச்சு. கடைசியில் எதுவும் ரிஸ்க் இல்லை, இருந்தாலுமே எதுக்கு அனாவசியமா? இந்த 9ஆம் இடம்ங்கிறது 10ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம். ஸோ உங்களுக்கு புதிய தொழில் துவக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா? 10 பேர் சேர்ந்த உடனே நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஒன்றும் இல்லை, ஒரு டீ குடிக்க போகிறோம், அந்த டீ கடையை பார்த்த உடனே இந்த டீ கடையில் இவ்வளோ வருது, நம்மளும் இதே மாதிரி போட்டால் என்ன? நமக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் பண்ணணும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் நடத்தணுங்கிற தகுதி இருக்காது, சில பேர்த்துக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன டாபிக் தெரியுமோ, என்ன டொமைன் தெரியுமோ, அந்த டொமைனில் நீங்கள் இறங்கி வேலை பண்ணணும். எனக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக நான் கேட்டால் பணம் கொடுக்கறதுக்கு 10 பேர் இருக்காங்க.
இப்போ நான் கேட்டாலும் பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக நான் போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜு கடை வைக்கிறேன், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடை வைக்கிறேன்னு ஒவ்வொரு கடையாக ஆரம்பிச்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு எதில் கெப்பாசிட்டி இருக்கோ, எதில் வந்து திறமை இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும். என்னோடய திறமை பேச்சு திறமை, நான் அதனால் பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பேசுகிற திறமையை வந்து அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணுற திறமை இருந்ததுன்னா சேல்ஸுக்கு போவாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு அறிவு திறமை இருந்ததுன்னா டாக்டர்ஸ் ஆவாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆவாங்க, அட்வொகேட்ஸ் ஆவாங்க. ஸோ உங்கள் திறமை என்னவோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துவார்கள். குடும்ப கௌரவத்துக்கு பங்கம் வராமல் பார்த்து கொள்வார்கள். அதே சமயம் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் திருமணமானவர்கள் தங்களுடைய குழந்தைகளை நினச்சி வருத்தப்படுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. என் பையன் சரியில்லையா, என் பொண்ணோட வாழ்க்கை சரியில்லையா. இப்போ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது நடக்கிறதுக்கான நேரம். உங்கள் பையனோ பொண்ணோ வாழ்க்கையில் சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் கேட்குறாங்க, சார் என் பையன் வந்து திருமண வாழ்க்கை ஃபெயிலியரில் இருக்கான், இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களால், உங்களுடைய இன்டர்வென்ஷனால் உங்களுடைய பையனுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வந்து உங்கள் பையனையும் கொஞ்சம் கடிஞ்சுக்கணும், அந்த பொண்ணையும் கடிஞ்சுக்கணும். இல்லை உங்கள் பொண்ணு வாழ்க்கை சரியில்லையா, உங்கள் பொண்ணையும் கடிஞ்சுக்கணும், அந்த மாப்பிள்ளையும் கடிக்கணும். என்னையா அப்படி பார்த்துக்கிற பொண்ணை, என் பொண்ணை நான் எப்படி கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவலாக கொண்டு போகணும். என் பொண்ணு நான் தப்பே பண்ணியிருந்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னா அங்கே தான் தப்பு ஜாஸ்தி ஆகும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை, அடுத்தவர்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த இடத்துல இருக்கீங்க. ஏன்னா குரு உங்கள் ராசியிலே உச்சமடைகிறார். நீங்கள் யார் சொன்னாலும் கேட்பேன். நீங்கள் யாருக்கிட்ட நீங்கள் என்ன பேசினாலும் சரி, அவங்க உங்கள் பேச்சுக்கு அடிமை. இவர் சொல்லிட்டார்ப்பா, கடகராசிக்காரன் சொல்லிட்டான்ப்பா, அவன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஊரில் ஒரு கிராமத்து சைட்லலாம் உண்டு, இப்போ இருக்கா இடத்துல இல்லை, கண்ணாடி போட்டவன் போய் பேச மாட்டான், வெள்ளையாக இருக்கிறவன் போய் பேச மாட்டான்னு. இப்போது குரு ராசியில் இருக்கார். இந்த ராசியில் கடகராசிக்காரன் போய் பேச மாட்டான், நல்லது தான் சொல்லுவான். அப்படி ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தைகள், வியாபாரம், படிப்பு இதிலெல்லாம் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பார்ட்னர்ஸ், புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர் இதெல்லாம் வரதுக்கான நேரம். உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட விஷயமோ, எதெல்லாம் நமக்கு பிறக்கும் போதே சில விஷயங்கள் எழுதியிருப்பான் ஆண்டவன், மண்டையில் எழுதி மசுரால மூடியிருப்பான். இதை என்னெல்லாம் எழுதியிருப்பானோ அதெல்லாம் இப்போ நடக்கும். நீங்கள் பிரயத்தனப்படாமையே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த குரு பயிற்சியானது கடகராசிக்கு ஏகோபித்த ஓஹோங்கிற வளர்ச்சியை கொடுத்தாலும் சில சங்கடங்கள், ஆரோக்கிய சங்கடங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம், அதாவது கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்கள் வீட்டில் முன்னோர் வழிபாடு ஏதாவது தடைபட்டு இருந்தது, சுமங்கலி பிரார்த்தனை, மங்களி பொண்டுகள் இதெல்லாம் தடை இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யாராவது வயசான பாட்டியோ, கொள்ளு பாட்டியோ, எள்ளு பாட்டியோ, இல்லை பெரியம்மாவோ, சித்தியோ, அம்மாவோ யாரோ ஒருத்தர் சுமங்கலியாக இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க சார்பாக மங்களி பொண்டுகளை கொண்டாடுங்கள். சுமங்கலிகளை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு சௌபாகிய திரவியங்களை வைத்து கொடுங்கள். அதே மாதிரி அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா இறந்துருந்தாங்கன்னா, அதாவது இந்த கர்ம காரியம் பண்ணியிருந்தால் அவர்களின் நினைவாக அந்த முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. இந்த முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது மாதம் அந்த திதி வரும், பௌர்ணமி, அஷ்டமி, இந்த மாதிரி திதி வரும். அந்த குறிப்பிட்ட திதியில் உங்கள் அப்பாவோ தாத்தாவோ யார் ஒரு குறிப்பிட்ட திதியில் இறந்தாங்களோ அந்த திதி மாசாந்திர திதி வரும்போது மற்றதெல்லாம் ஒன்று வேணாம், அன்றைக்கி மட்டும் யாருக்காவது ஒரு 4 பேர்த்துக்கு நீர்மோர் கொடுங்க. அவங்க வயிறு குளிர்ச்சி அடையணும். உங்கள் கையால் கொடுக்கக்கூடிய நீர்மோரால் அவர்கள் வயிறு குளிர்ச்சி அடைந்தால் உங்கள் வாழ்க்கையில் குளிர்ச்சி ஏற்பட்டு வளர்ச்சி ஏற்படும். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது? ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் பலன் பார்க்கணும். ராசிக்கு பலன் பார்க்குறதுங்கிறது பொதுவான பலன். அதாவது உடம்புக்கு பலன் பார்க்குறதா இல்லை உங்கள் உயிருக்கு பலன் பார்க்குறதான்னு கேட்டால் உயிரான லக்னத்துக்கு தான் பலன் பார்க்கணும். அந்த லக்னத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் உள்ள லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது, இந்த வருஷம் எப்பேற்பட்ட யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு ஆசைப்படுறவங்க கீழே நமக்கு என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, கைபேசி எண்கள், அதாவது வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, என்னோடய அட்ரஸும் கொடுத்துருக்காங்க.
இதை பயன்படுத்தி என்னை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணம் உள்ள சர்வீஸ். அதே சமயம் இந்த பலன்களால் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் க்ஷேமங்களும் கிடைக்க வேண்டும், கிடைத்திட வேண்டும், அதனால் உங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதை அடியேனின் பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.